ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாய் மனரம்யமாய் தேவ பக்தியிலே தொடர்ந்து கடந்து செல்ல தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. வெயிலின் கொடுமை அதிகம், உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எலியாவை கர்த்தர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற சமயம் வந்த பொழுது எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். அப்படி புறப்படுற நேரத்தில், அதாவது கில்கால் என்று சொன்னால் நிந்தை நீக்கப்பட்ட இடம்னு அர்த்தம். அப்படியே நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னான். 2ஆம் வசனம் சொல்லிருக்கு, எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, அதாவது கில்காலில இரு, நிந்தை நீக்கப்பட்ட இடத்துல இரு, கர்த்தரனை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் என்கிறதான காரியம் இன்னும் எலிசாவுக்கு தெரியாது. ஆனால் எலியா சொல்கிறான், நான் பெத்தேல் வரைக்கும் போனோம். அப்போ எலிசா சொல்கிறான், நான் உம்மை தனியா விட மாட்டேன், நீ இங்க இருன்னு சொல்றான். நீ இங்கே இரு, கில்கால்ல இரு, நான் பெத்தேல் வரைக்கும் போறேன். அப்போ அவன் சொன்னான், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். அதாவது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான செய்தி என்னவென்று கேட்டால், கன்சிஸ்டன்சி. ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அதில் உறுதியா இருக்குதல், அதைத்தான் எலிசா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஏனென்று கேட்டால், இப்பொழுது அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள். பெத்தேல் இருக்கிறதான தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்துல வந்து, கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போவார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அது எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அதாவது என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தாலும் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை பொருட்படுத்தாதபடி தான் செய்த தீர்மானத்திலே அவன் உறுதியா இருந்தான். அதே மாதிரி அங்கே பெத்தேலுக்கு வந்த பிறகு, பெத்தேல் என்பது தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அங்க வந்த பிறகு சொல்றான், நீ இங்கே இரு, நீ பெத்தேல்ல இரு, நான் எரிகோவுக்கு போறேன். அப்போ மறுபடியும் அவன் சொல்கிறான், நான் உம்மை விடுகிறதில் என்று கர்த்தருடைய ஜீவனையும் முடி ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன். அப்போ எரிகோவுக்கு போயிட்டாங்க. எரிகோவிலையும் அவனை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தார்கள். 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. பிரைஸ் தி லார்ட். எரிகோ என்று சொன்னால் ஃப்ராக்ரன்ஸ், வாசனைன்னு அர்த்தம். அப்போ இவனுக்கு நிந்தை நீக்கப்பட்ட இடத்துலையும் நிற்க மாட்டேன்ட்டான், தேவனுடைய வீட்டிலையும் நிற்க மாட்டேன்ட்டான், வாசனை வீசுகிற இடத்துல நிற்க மாட்டேன்ட்டான். நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். ஓ, என்ன அருமையான ஒரு வார்த்தை. கடைசியில் எரிகோவுக்கு வந்து விட்டார்கள். எரிகோவுக்கு வந்த போது அங்கேயும் அதே வார்த்தை சொன்னான், நீ இங்கே இரு, கர்த்தர் நீ யோர்தானுக்கு அனுப்புகிறார், விட மாட்டேன்ட்டான். இந்த காரியத்தை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ யோர்தானையும் கடந்தாச்சு. யோர்தானை கடந்த பிற்பாடு, எப்பா நீ என்னை விடமாட்டேன்னு சொல்லி வந்துட்டியே, உனக்கு என்னதான் செய்யணும்? அப்பந்தான் எலிசா சொன்னான், உம்மிடத்தில் உள்ள ஆவின் வல்லமை எனக்கு ரெட்டிப்பாக வர வேண்டும். எலியா சொன்னார், நீ அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனால் ஒரு காரியம், நீ என்னையே நோக்கி பார்த்துகள், எடுக்கப்படும் போது நோக்கி பார்த்தால் உனக்கு கிடைக்கும். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள்லாம் இவனுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுறார், போறார் பார்ப்பார். இவன் எங்கேயும் தன்னுடைய கவனத்தை செலுத்தாதபடி எலியாவின் மேல் மாத்திரம் கவனத்தை செலுத்தினான். தான் செய்த தீர்மானத்தில் அவன் உறுதியா இருந்தான். தேவனாய் கர்த்தர் அவனுக்கு எலியாவின் மேல் இருந்ததான ஆவின் இரட்டிப்பான வல்லமை தந்தார். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்திலே, நீங்கள் சார்ந்திருக்கிற சபையிலே, நீங்கள் சார்ந்திருக்கிற ஊழியங்களிலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்புகளிலே நீங்கள் உறுதியா இருந்தீர்களே, ஆனால் அலசடிப்படாமல், யார் என்ன சொன்னாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், உங்களுடைய உறுதியை விட்டு தளரச் செய்யத்தக்கதான எந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும், நீங்கள் அழைத்த அழைப்பிலே, உங்கள் தீர்மானத்திலே நீங்கள் உறுதியா இருந்தால், பிரைஸ் தி லார்ட், எலிசாவுக்கு கிடைத்த அதே போல இரட்டிப்பான பங்கான ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் கட்டளையிடுவார். அதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நிற்க, எங்கிருந்து எந்த ஈர்ப்புகள் வந்தாலும், எங்கிருந்த அலைக்கழிப்புகள் வந்தாலும், எங்களுடைய மனதை நோக்கி செய்கிற காரியங்கள் எங்கிருந்து வந்தாலும், நாங்கள் செய்த தீர்மானத்தில், அழைக்கப்பட்ட அழைப்பில் எங்களுக்கு பெற வேண்டியதான அந்த இரட்டிப்பான வல்லமையான ஆசீர்வாதத்திற்கு நேராய் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தாவை தொடர்ந்து எங்களுக்கு ஒத்தாசைப்படும். உங்க நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யார் எதிர்ப்புகள் கொண்டு வந்தாலும், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க என்று சொல்லி உறுதியை விடாதிருங்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுங்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.